வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கேட்குறீங்க. அதாவது வந்து இந்த வகை குடும்ப அட்டைக்கு மட்டும்தான் மாதம் ரூபாய் 1000 திரும்ப வந்து அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டு வரீங்க. இது சம்மந்தமாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அரசு வட்டாரங்கள் தரவில் வந்து ஒரு சில இன்ஃபர்மேஷன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு விஜய்டி டெக் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன். இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா பணம் ரெகுலராக வந்து வாங்கின்னு வரவங்க, அதாவது வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக வந்து மாதம் ரூபாய் 1000 பணம் வாங்கின்னு வரவங்க, இனிமேட்டுக்கு பணம் வந்து சரியாக வருமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து பார்க்குற மாதிரி வந்து இருக்கும். அப்படி இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 நிமிஷத்துக்கு மேலே இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணி வந்து வாட்ச் பண்ணிங்கன்னா அது வந்து ஒரு முக்கிய இன்ஃபர்மேஷனாக உங்களுக்கு வந்து அமையும் அப்படின்னு வந்து சொல்லிக்கிறேன். நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா நடுவில் வந்து பணம் வந்து ஸ்டாப் ஆகின்னு வருது. நீங்கள் அதை தவிர்க்கணும்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாத வந்து பார்க்கணும். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி வந்து பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் மாதம் ரூபாய் 1000 அப்படின்ற ஸ்கீமில் திடீர் அறிவிப்புகள்லாம் வந்து நிறைய இன்ஃபர்மேஷனாக வந்துன்னு இருக்குது. இதில் இவர்களுக்கு மட்டுமே இனிமேல் வந்து பணம் வரும் அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷனும், புதிய விண்ணப்பம் யாரெல்லாம் வந்து செய்ய முடியும், அதாவது வந்து எல்லாருமே வந்து புதிய விண்ணப்பம் வந்து இப்போ வரக்கூடிய ஜூலை 15ஆம் தேதி வந்து செஞ்சிட முடியாது. யாரெல்லாம் வந்து குறிப்பாக வந்து புதிய விண்ணப்பம் வந்து செய்ய முடியும், யாரெல்லாம் வந்து தகுதி உடையவர்கள் அப்படின்றதையும், அதுக்கு மட்டும் இல்லாமல் இனிமேல் வந்து ரெகுலராக பணம் வந்து வாங்கின்னு வரவங்க மாதம் ரூபாய் 1000 வரணும்னா என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் முன்கூட்டியே வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும், பணம் வந்து ஸ்டாப் ஆகாத வரதுக்கு என்னென்ன க்ரைட்டீரியாலாம் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க, தரவுகள் வந்து செக் பண்ணுறாங்களா, இல்லை என்னென்ன இன்ஃபர்மேஷன் புதுசாக வந்து வந்திருக்கு அப்படின்றத சம்பந்தமாக எல்லாமே வந்து இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து மென்ஷன் பண்ண போகிறோம். அதனால் தயவுசெய்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாத ஃபுல்லாக வந்து பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அந்த வீடியோக்குள்ளே வந்து டீட்டெயிலாக வந்து போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு, இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் மாதம் ரூபாய் 1000. இந்த திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளாக வந்து சிறப்பாக வந்து செயல்பட்டு வருது அப்படின்னே வந்து சொல்லலாம். கிட்டத்தட்ட 1,15,00,000 பயனாளிகள் மேலே இணைந்து மாதம் ரூபாய் 1000 அவங்களுடைய ஆதார் கார்டில் லிங்க் செய்யப்பட்ட வங்கி கணக்கே டைரெக்டாக வந்து மாதம் 15ஆம் தேதி கரெக்டாக வந்து கிரெடிட் ஆகிடுது அப்படின்னே வந்து சொல்லலாம். நம்ம சேனலில் மட்டுமா இதுக்கு மட்டும் ரெகுலராக வந்து அப்டேட் வந்து போட்டுன்னு வரோம். மீதி எந்த சேனல்லையும் நீங்கள் வந்து இந்த அளவுக்கு அப்டேட்டை வந்து நோட் பண்ண முடியாது அப்படின்னே வந்து முன்கூட்டியே வந்து சொல்லிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் மட்டும்தான் புதிய விண்ணப்பம் வரும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தோம். அதுக்கான இன்ஃபர்மேஷன் தான் இப்போ ரீசனாக வந்து வந்திருக்கு. கலைஞர் மகளிர் உரிமை தொகை திருமணமாக ஆகாத பெண்களும் வந்து ரூபாய் 1000 பெறலாம், விண்ணப்பிக்க தவறாதீர்கள் அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷனும் வந்து கிடைச்சிருக்கு. அது எப்படி வந்து திருமணம் ஆகாதவங்களும் வந்து பெற முடியும் அப்படின்றத பற்றி இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். பெண்களின் முன்னேற்றத்திற்கு இந்தியாவிலே சிறப்பான செயல்பாட்டு திட்டமாக வந்து பார்த்திங்கன்னா செயல்படுத்தப்பட்ட திட்டமாக வந்து இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து நம்பர் 1 திட்டமாக வந்து இந்த திட்டத்தை வந்து ஆக்கியிருக்காங்க. மற்ற மாநிலங்களை காட்டிலும் இந்த திட்டம் தமிழ்நாட்டிலே முதன்முறையாக வந்து தொடங்கப்பட்டது. அதிக பெண்களுக்கு மாதம் ரூபாய் 1000 இன்றளவிலும் வந்து வழங்கப்பட்டு வருகிறது. ஒரு மிகப்பெரிய திட்டம் அப்படின்னே வந்து சொல்லலாம். இந்த திட்டத்தில் வந்து நிறைய பேருக்கு வந்து மாதம் ரூபாய் 1000 வரும் அப்படின்ற மாதிரி வந்து எதிர்பார்த்துருந்தாங்க. அதாவது வந்து திமுகவினருடைய வாக்குறுதிகளில் அனைவருக்கும் 1000 ரூபாய் வரும் அப்படின்னு வந்து எதிர்பார்த்துருந்தாங்க. மற்ற மாநிலங்களை காட்டிலும் வந்து தமிழ்நாட்டில் வந்து கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் வெகு சிறப்பாக தான் வந்து மதிப்பிடப்பட்டு வந்துருக்குது, திட்டமிட்டு செயல்பட்டு வருகிறது. ஆனால் வந்து எல்லா ரேஷன் கார்டு இருக்கிறவங்களுக்கு வந்து வரும் அப்படின்னு வந்து எதிர்பார்த்துருந்தாங்க. ஒரு சிலவங்க வராது போயிருந்து. ஆனால் வந்து குறிப்பிட்ட தரவுகள்லாம் வந்து செக் பண்ணும்போது மாதந்தோறும் இந்த திட்டத்தில் பயனாளிகளின் விவரம் சரிபார்க்கப்படுது. அந்த திட்டங்களில் வந்து சரிபார்க்கறதுனால இந்த திட்டம் வந்து சிறப்பாக வந்து செயல்பட்டு வருது. முக்கியமாக வந்து யாராருக்கும் நடுவில் வந்து ஸ்டாப் ஆகும்னா, இதில் இறந்தவர்கள் பெயரில் வந்து தரவுகளை வந்து செக் பண்ணுறாங்க. அரசு வேலை வாய்ப்பு பெற்ற குடும்பத்தினர்களின் பெண்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த குடும்பத்தில் யாருன்னா அரசு வேலையில் பெற்றிருந்தாங்கன்னா அந்த குடும்பத்தில் இருக்கிற பெண்களுக்கும் இந்த திட்டத்தை வந்து நீக்கிறாங்க. தகுதி இல்லாதவர்கள் ஆகியோரும் வந்து பெயர்கள் வந்து நீக்கப்படுறாங்க. இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இனிமேட்டுக்கு வந்து பணம் வந்து ஸ்டாப் ஆகும் அப்படின்ற இன்ஃபர்மேஷனும் வந்து கிடைச்சிருக்கு. ஏற்கனவே வந்து நீங்கள் ரெகுலராக வந்து பணம் வாங்கி வந்தாலும் ஒரு வேளை வந்து அந்த ரிஜிஸ்டர்லேருந்து நீங்கள் வந்து நீக்கப்படுறீங்கன்னா இது போல் தகுதிகள்லாம் வந்து உங்களுக்கு இல்லைனா கண்டிப்பாக வந்து நீக்கிடுவாங்க. அதே நேரத்தில் தகுதியானவர்கள் சரியாக அடையாளம் காணும் அப்படின்றதுனால தான் வந்து இந்த திட்டத்தை வந்து பயனாளிகள் அவ்வப்போது வந்து பார்த்திங்கன்னா தரவுகளை வந்து செக் பண்ணுறாங்க. அதே அளவில் முனைப்பையும் வந்து காட்டிக்கின்னு வராங்க. தரவுகள் பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே வந்து கொடுத்துக்கிற அந்த முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்ப படிவத்தில் பேக் சைடில் வந்து கொடுத்துருப்பாங்க. அது சம்மந்தமாக வந்து அடுத்த வீடியோவில் நான் மென்ஷன் பண்ணுறேன். இந்த வகையில் இதுவரை வந்து இந்த திட்டத்தில் பயனும் பெற்றவர்கள் நிறைய பேர் வந்து இருக்கிறார்கள். இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் விரிவாக்கம் சம்பந்தமாக வந்து பார்த்திங்கன்னா செயல்படுறதுனால வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு சிலவங்க வந்து பயனாளியை குறைக்கவும் வந்து செய்வாங்க. விரிவாக்கம் செய்யறதுனால ஒரு சிலவங்க வந்து 10 லட்சத்துலேருந்து 15 லட்சம் பேர் விரிவாக்கம் செய்யப்படுறதுனால அவங்களே வந்து சேர்ப்பாங்க அப்படின்ற மாதிரி வந்து தமிழ்நாடு அரசு வந்து தெரிவிச்சிருக்கு. தகுதியான பல பெண்கள் இந்த திட்டத்தில் சேர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் முதலமைச்சர், துணை முதலமைச்சர் எல்லாருமே வந்து ஆலோசனை வந்து தெரிஞ்சிருக்காங்க. ஆனால் இருந்தாலும் தகுதியான பல பேருக்கு வந்து இந்த திட்டம் போய் சேராததுனால
முதலமைச்சர்கிட்ட, துணை முதலமைச்சர்கிட்ட, அமைச்சர்கிட்ட, அது மட்டும் சட்டமன்ற உறுப்பினர் அப்படின்ற எல்லார்ட்டையும் வந்து தொடர்பு கொண்டு கோரிக்கையை வந்து பெண்கள் வந்து வைத்துன்னு வந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் எப்போது வழங்கப்படும் அப்படின்றத வந்து, அதாவது அவங்களுக்கு தகுதி இருந்தும் வந்து கிடைக்காத போயிடும். முகாம் வந்து அப்ளை பண்ணாத விட்டுருக்கலாம், இல்லை வந்து புதுசாக வந்து ரேஷன் கார்டு இருக்காத வந்து இருக்கலாம், அதனால் அப்ளை பண்ணாத விட்டுருப்பாங்க. இவங்களுக்கெல்லாம் வந்து இப்போதைக்கு வந்து விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. ஏற்கனவே விண்ணப்பித்தவர்களுக்கு, அதாவது வந்து ஏற்கனவே விண்ணப்பித்தவர்களுக்கு ரெகுலராக வந்து பணம் வந்து கிடைக்கும். ரெகுலராக வந்து வாங்கிட்டு வரவங்களுக்கு, ஏற்கனவே விண்ணப்பிக்காதவர்கள் அனைவரும் வந்து பார்த்திங்கன்னா ஜூலை 15ஆம் தேதி முதல் தமிழ்நாடு முழுவதும் நடத்தப்படும் உங்களுடன் ஸ்டாலின் என்ற சிறப்பு முகாமில் கலந்து கொண்டு கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற இன்ஃபர்மேஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து மக்களுடன் முதல்வர்னு சொல்லுவாங்க, இல்லை உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற முகாம்னு வந்து சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட 10,000 இடங்களுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த முகாம் வந்து நடத்த போகிறாங்க. அதில் வந்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இம்முறை கூடுதல் சிறப்பு என்னவென்றால், தகுதியான பெண்கள் இந்த திட்டத்தில் சேருவதற்கு தன்னார்வலர்கள் பயணிகள் வீட்டுக்கே சென்று உதவி செய்வார்கள் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஒரு நிகழ்ச்சியில் வந்து டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஏற்கனவே தன்னார்வலர்கள் மூலியமாக தான் வந்து இந்த திட்டத்தை வந்து அப்ளை பண்ணுறதுக்கு வந்து அந்தந்த கிராமத்துலையும் அந்தந்த ஏரியாவிலும் வந்து போட்டிருந்தாங்க. அதே போல் வந்து இந்த திட்டத்தில் சேர்றதுக்கு தன்னார்வலர்கள் பயணிகள் வீட்டுக்கே வந்து சென்று யாரெல்லாம் வந்து இந்த திட்டத்தில் சேராத இருக்கீங்களோ அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அதாவது கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் விண்ணப்பிக்க என்னென்ன ஆவணங்கள் வந்து தேவை, என்னென்னலாம் வந்து இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நானும் ஒரு தன்னார்வலாக வந்து இயங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நீங்கள் என்னென்னு சொல்லிட்டு வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். நம்ம சேனல்லே வந்து பார்த்தீங்கன்னா தன்னார்வர்கள் என்னெல்லாம் வந்து மென்ஷன் பண்ணுவாங்க அதை எல்லாமே வந்து குறிப்பாக வந்து மென்ஷன் பண்ணுறோம். ஒருவேளை பயனாளிகள் வீட்டிலே வந்து தகுதியானவர்கள் இருந்தால் ரேஷன் கார்டு, குடும்ப அட்டைகள் வந்து கம்பல்சரியாக வந்து செக் பண்ணி வந்து வச்சிங்க. இது மட்டும் இல்லாமல் பயனாளிகள் வீட்டில் எல்லா தகுதிகளும் இருந்து ரேஷன் குடும்ப அட்டையில் குடும்ப தலைவி பெயர் இல்லை என்றால் அந்த வீட்டில் 21 வயது நிரம்பிய மகள் இருந்தால் அந்த பெண் இந்த திட்டத்தில் தகுதியானவர்களாக கருதப்படுகிறார்கள் அப்படின்றத முக்கியமாக வந்து நோட் பண்ணிக்கிங்க. ஒருவேளை வந்து குடும்ப தலைவி வந்து இல்லை, ஏதோ ஒரு தவிர்க்க முடியாத காரணத்தினால அவங்க இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வந்து குடும்பத்தில் ஒரு பெண் குழந்தை 21 வயது நேரம் இருந்தால் அவங்க குடும்ப தலைவியாக வந்து கருதப்பட்டு அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரேஷன் கார்டுக்கு 1000 ரூபாய் அப்படின்ற மாதிரி இந்த திட்டத்தில் வந்து வாங்கலாம் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே நேரத்தில் ரேஷன் கார்டுகள் பெயர் இருந்தால் அல்லது இல்லாமல் இருந்தால் குடும்ப தலைவி இயற்கை ஏது இருந்தாலோ ஒருவேளை வந்து இல்லாத இருந்தாலோ கூடுதலாக அந்த வீட்டில் 21 வயது நிரம்பிய பெண்கள் இருந்தால் அந்த திட்டத்தில் விண்ணப்பித்து கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் மாதம் ரூபாய் 1000 பெறலாம் அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஒருவேளை வந்து குடும்ப தலைவர் இருந்து குடும்ப தலைவி இறந்துட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் இருந்தாங்கன்னா, அதை பெண் குழந்தை இருந்தாங்கன்னா அவங்களுக்கு 21 வயது நேரம் இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து இந்த ஸ்கீமில் ரூபாய் 1000 வந்து அவங்களும் அப்ளை பண்ணி வந்து பெறலாம் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து இப்போ ரீசனாக வந்து கிடச்சிருக்கு. அதனால் வந்து யாராருக்கெல்லாம் வந்து தகுதியுடையவர்கள் யாரெல்லாம் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இது போல் வீடியோ பார்த்து தெரிஞ்சிங்க. வரக்கூடிய வீடியோவில் இன்னும் நிறைய அப்டேட் வந்து கொண்டு வரலாம் அப்படின்னு வந்து நினச்சின்னு இருக்கும். அதை வந்து செய்தி வெளியிட வந்து வரக்கூடிய அப்டேட்டு என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் வந்து கேதர் ஆகுதோ அரசு வட்டாரத்தில் வந்து அதை ஃபுல்லாக வந்து கொடுக்குறோம். ஆனால் குடும்ப தலைவி இருந்து ரேஷன் கார்டில் அவர் பெயர் விடுபட்டு இருந்தால், மகளுக்கு இல்லாமல் இருந்தால் இந்த திட்டத்தில் விண்ணப்பிக்க முடியாது. இத்தகைய சூழலில் குடும்ப தலைவி பெயரை ரேஷன் கார்டில் சேர்க்க விண்ணப்பிக்க வேண்டும். ரேஷன் கார்டில் பெயர் சேர்க்கப்பட்ட பிறகு கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் விண்ணப்பம் பெற முடியும், விண்ணப்பிக்கலாம் அப்படின்றதையும் வந்து முக்கியமாக வந்து நோட் பண்ணிக்கிறேன். இது போல் பாயிண்ட்லாம் வந்து முக்கியமாக வந்து நோட் பண்ணி வச்சிங்க. கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னென்ன ப்ராசஸ்லாம் வந்து முன்கூட்டியே வந்து பண்ணி வச்சுருக்கணும் அப்படின்றதையும் வந்து முக்கியமாக வந்து நோட் பண்ணிக்க. உங்களுக்கு எல்லாமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கண்டிப்பாக வந்து நோட் பண்ணிங்க. அது மட்டும் இல்லாமல் கூடுதலாக வந்து பார்த்தீங்கன்னா குடும்ப தலைவியும் இல்லாமல் தந்தை மகள் மட்டுமே இருக்கக்கூடிய குடும்பம் என்றாலும் அத்தகைய குடும்பம் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் பயன்பெற முடியும். குடும்ப தலைவியும் இல்லை, குடும்ப தலைவரும் இல்லைனாலும் அந்த குடும்பத்தில் வந்து மகள்கள் இருந்தாங்கன்னா அவங்களும் வந்து குடும்ப தலைவியாக ரேஷன் கார்டு வச்சுக்கிறவங்க எல்லாருமே வந்து 21 வயது நிரம்பிய பெண்கள் இருந்தாங்கன்னா அவங்களும் வந்து இந்த திட்டத்தில் வந்து பயன்பெற முடியும் அப்படின்றதையும் வந்து முன்கூட்டியே வந்து இன்ஃபர்மேஷனாக வந்து கொடுத்துருங்க. இது ஃபுல்லாக வந்து கண்டிப்பாக வந்து பயன்படுத்திங்க. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலவங்க வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கேட்குறீங்க, அதாவது வந்து இந்த வகை குடும்ப அட்டைக்கு மட்டும்தான் மாதம் ரூபாய் 1000 திரும்ப வந்து அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டு வரீங்க. இது சம்மந்தமாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அரசு வட்டாரம் தரவில் வந்து ஒரு சில இன்ஃபர்மேஷன்லாம் நம்ம வந்து கேதர் பண்ணிருக்கோம். அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா PHHA, NPHH, NPHHS, NPHHNC இது போல் ரேஷன் அட்டை, அது மட்டும் இல்லாமல் PHH ரைஸ் கார்டு இவங்களாம் வந்து விண்ணப்பிக்கும் போது யாரெல்லாம் விண்ணப்பிச்சா ரூபாய் 1000 கம்பல்சரியாக வந்து கிடைக்கும் அப்படின்றது சம்மந்தமாக அடுத்த வீடியோவில் வந்து ப்ரெசென்ட் பண்ணலாம் வந்து இருக்கும். அதனால தான் வீடியோவை ஸ்கிப் பண்ணால் வந்து வாட்ச் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவை வந்து சொல்கிறேன். இப்போ இந்த இன்ஃபர்மேஷன் வீடியோவில் லாஸ்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். இது வந்து நிறைய பேர் வந்து ஸ்கிப் பண்ணி வந்து வாட்ச் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த இன்ஃபர்மேஷன் வந்து தவற விட்டுருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிவிச்சுக்கிறேன்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் சம்மந்தமாக வந்திருக்கிற அப்டேட் எல்லாமே வந்து டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். யாரெல்லாம் புதிய விண்ணப்பம் அப்ளை பண்ண முடியும், யாரெல்லாம் வந்து பணம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் வந்து பார்த்தவங்களுக்கு எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் பயனுள்ள தகவலாக கண்டிப்பாக வந்து அமையும். மேலும் இந்த வீடியோ சம்மந்தமாக ஏதாவது டவுட் வந்துன்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது ஸ்கீம் சம்மந்தமாக வந்து வீடியோ வேணுமா, இல்லை வேறு ஏதாவது ஸ்கீமில் வந்து டவுட் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் உடனடியாக வந்து ரிப்ளை பண்ணுறதுக்கு தயாராக வந்து இருக்கும். மேலும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கடைசி வரைக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்தது, பயனுள்ள தகவலாக இருந்ததுன்னா இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.